ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதும் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா சூர்யா எல்லாருமே படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ சூர்யாவும் தேவி பாப்பாவும் வந்து கட்டில் படுத்துருக்குறாங்க. அப்போ வந்து அவங்க துர்கா வந்து படுக்கிறதுக்காக வரும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சக்தி வரும்ல, எப்போவுமே அது மாதிரிக்கு வருது. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா சூர்யாவை அந்த நெளிஞ்சிட்டு இருக்குது வந்து கடிச்சிற மாதிரிக்கு அவங்களுக்கு வருது. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இது சூர்யாவுக்கு வந்து வரக்கூடிய ஆபத்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடந்துருமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா துர்கா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து சாமியார் வந்து அங்கே இருக்கவும் சாமியார்கிட்ட துர்கா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார் வந்து இதுக்கு உடனடியாக நீ சூர்யாவை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே துர்கா சொல்கிறாங்க, நான் உடனே இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூர்யாவை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உடனே என் கூட கோயிலுக்கு வாங்க. அப்படிங்கும்போது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இந்த மாதிரிக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சூர்யா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு வேலை இல்லையா, மாறி தான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா, இப்போ நீ ஆரம்பிச்சிருக்கியா என்ன, உனக்கு தான் வந்து ஆஃபீஸில் வேலை இருக்குதுல்ல, நீ பாட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தாரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, மாறி இருக்க வரைக்கும் தான் அவள் எப்போ பார்த்தாலும் பூஜை பரிகாரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, இப்போ என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா வந்து தாராவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் தான் மாறிங்கிற எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து இந்த மாதிரிக்கு சூர்யாவுக்கு தெரியாதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து சூர்யா கிட்ட வந்து துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் செஞ்சாகணும், அதனால என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து சூர்யா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகவும் இதை பார்த்துட்டு தாரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, நீ என்ன கூப்பிட்டாலும் சரிதான், சூர்யா வந்து உன்னை நம்ப போறது கிடையாது, அவன் வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாரியோட அக்கா குந்தைக்கு தான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவும் உடனே வந்து அங்கே துர்கா போறாங்க. அங்கே போனதும் பார்த்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் நகை பணம் எல்லாமே வந்து அதிகமாக கேட்குறாங்க போலுக்கு. அப்போ வந்து அவங்க துர்காவோட அம்மா சொல்றாங்க, என்னால என் பொண்ணுக்கு இவ்வளவுதான் போட முடியும், இதுக்கு மேலே போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த பொண்ணு வேண்டாண்டா, நம்ம வேற எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே சூர்யா வந்துருந்தாங்க. வந்ததுமே சொல்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட, நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ அது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் துர்காவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கல்யாணத்துக்கு வந்து மூர்த்த டேட்லாம் குறிச்சிடலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாரியோட அம்மா சொல்கிறாங்க, அதாவது துர்காவோட அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு மாப்பிள்ளை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னால் என்ன முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து குந்தைக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிடல, உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரிக்கு வீணான சிரமம் அப்படிங்கும்போது என்னத்தை நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் இதுவும் என்னுடைய குடும்பம் தானே அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து துர்கா வந்து அவங்க சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யா வந்து நம்ம குடும்பத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா குந்தைகிட்ட வந்து ஒருத்தர் எப்பவுமே வந்து அதாவது வம்பிழுத்துட்டு இருப்பாரு, அந்த அவரை தான் காட்டுறாரு. அப்போ வந்து குந்தைக்கு வரவும் உடனே அவர் பார்த்தோம்னா குந்தைகையை வந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து குந்தைகையை தூக்கிட்டு போகும்போது சூர்யா பார்த்துருந்தாங்க. சூர்யாவும் ஃபாலோ பண்ணிட்டு போகவும் குந்தைகை வந்து என்னை விட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. குந்தகையை வந்து ஒரு குடல்ல வந்து அவங்க அடைச்சிரு வச்சிருந்தவும் அந்த இடத்துக்கு சூர்யா வர்றாங்க. வந்ததுமே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ குந்தகையை அழைச்சிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதை விட்டுடா அப்படின்னு சொல்லும் போது நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு விற்படுது. அப்போ அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிறதுல அவர் அப்படியே கீழே விழுந்துருந்தாரு. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சூர்யாவும் அப்புறமா குந்தைக்கும் அது அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவர் எழுப்பி பார்க்குறாங்க. அவர் எந்திக்கிற மாதிரிக்கு இல்லை, அப்படியே தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் இதை பார்த்ததுமே அவங்க துர்காவோட அக்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மாமா, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம உடனே வந்து துர்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கவும் உடனே சூர்யாவும் துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ உடனே இங்கே கிளம்பி வா அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது, நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்காவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அந்த ஆள் வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே குந்தைகை வந்து துர்கா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மாமா மட்டும் இல்லைன்னா இவன் என்னை என்ன பண்ணாலும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லவும் மாமா தான் என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறாங்க.
ஆனால் இவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான், எந்திக்காமல் கிடக்கிறானே, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க, இன்னும் இந்த ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வாங்க நம்ம அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. சரி உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாரம் கீழே இருக்குதான்னு கிடக்குதான்னு பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்போது சூர்யாவோட சட்டையிலேருந்து ஒரு பட்டனை காணலை. உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க, அந்த சண்டையில் கீழே விழுந்து கிடக்குது. அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க, நம்மளை பற்றின எந்த ஆதாரமும் யாருக்கும் கிடச்சிடக்கூடாது, அந்த ஷர்ட்டில் வந்து பட்டன் வந்து கீழே விழுந்து கிடக்குது, அது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறமா சில பொருள்லாம் வந்து சூர்யாக்குள்ளது கீழே விழுந்து கிடக்கு போலுக்கு அது எல்லாத்தையும் வந்து துர்கா வந்து எடுத்துருந்தாங்க. நம்ம அங்கே வந்ததுக்குள்ளே எந்த அறிகுறியும் இருக்கக்கூடாது, நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது, வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பி காரில் இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க மினிஸ்டரை யாரோ வரக்கூடிய அந்த கார் சவுண்டு தான் கேட்குது. ஐயோ என்னது இந்த இடத்துக்கு இப்போ இவர் வந்துட்டு இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இங்கே என்ன நடந்தாலும் சரிதான், நான் கீழே இறங்குறேன், ஆனால் நீங்கள் யாருமே கீழே இறங்கிடக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யா சொல்கிறாங்க, அது எப்படி துர்கா அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்னை பற்றி ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் அக்காவை அழைச்சிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அவங்க துர்காவோட அக்காவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மினிஸ்டர் வந்து அவங்க காரை விட்டு அவங்க இறங்குறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா துர்கா வராங்க. என்ன நீங்கள் வந்திருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை அங்கே ஒரு வேலை விஷயமா நான் வந்து அப்படின்னு அவங்க துர்கா வந்து எதை சொல்லி அவங்க சமாளிச்சிருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சூர்யா வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நடக்கிறதுனே தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாக இருக்கும்போது அப்போ சூர்யா வந்து அவங்க துர்காவோட அக்காட்ட சொல்கிறாங்க, இங்கே நடந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள தான் இருக்கணும், உங்கள் அம்மா கிட்டேயே வேறு யாருக்கிட்டையும் நீ சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.